எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள். நேர்களுக்கு அன்பு நிறைந்த வணக்கங்கள். எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்றத மனப்பூர்வமா நம்புறேங்க. சில தவிர்க்க முடியாத காரணங்களால என்னால் தொடர்ந்து ஷார்ட்ஸ் போட முடியல. அதனால உங்க எல்லாருக்கிட்டையுமே மன்னிப்பு கேட்டுக்கிறேங்க. நிலவில் முதல்ல யாரு காலடி எடுத்து வச்சா அப்படின்னு உங்ககிட்ட கேட்டா நீங்க கொஞ்சம் கூட யோசிக்காம யாரை சொல்வீங்க? நீல் ஆம்ஸ்ட்ராங் அப்படின்ட்டு சொல்வீங்க. ஆனா நிலவில் முதல்ல யாரு தெரியுமா அங்க காலடி எடுத்து வச்சிருக்கணும்? எட்வின் சி ஆல்ட்ரின். எட்வின் சி ஆல்ட்ரின் அப்படின்றவர் அமெரிக்கா விமானப்படையில பணிபுரிந்தவர். அதனால அவரை பைலட்டா நியமிச்சாங்க. நீல் ஆம்ஸ்ட்ராங் அப்படின்றவர் கப்பல் படையில பணிபுரிந்தவர். அவரை கோ பைலட்டா நியமிச்சாங்க. இவங்க 2 பேரும் போன விண்கலம் நிலவை சென்று அடைந்ததும் நாசாவிலிருந்து முதல் கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. பைலட் ஃபர்ஸ்ட் அப்படின்ட்டு சொன்ன உடனே எட்வின் சி ஆல்ட்ரின் நம்ம முதல்ல நிலவில் கால் எடுத்து வைக்க போகிறோம், காலடி எடுத்து வச்ச ஒருவேளை நம்மளை உள்ளே இழுத்துக்குமா, இல்லை அது எரிமணலாக இருந்து நம்மளை காலை சுற்றுடுமா அப்படின்ட்டு யோசிச்சு சில வினாடிகளில் நாசாவிலேருந்து 2வது கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. கோ பைலட் நீல் ஆம்ஸ்ட்ராங் நெக்ஸ்ட் அப்படின்னு சொன்ன உடனே நீல் ஆம்ஸ்ட்ராங் கொஞ்சம் கூட யோசிக்காம நிலவில் காலடி எடுத்து வச்சுட்டாரு. அதாவது சில நொடிகள் மட்டும் யோசிக்கிறதுக்கு தயக்கம் அவர் காமிச்சாரு. அவருடைய வாழ்க்கை வரலாறே மாறிடுச்சு. ஆனா சில நொடிகள் கால் வைக்கிறதுக்கு சில நொடிகள் கூட எடுத்துக்காத நீல் ஆம்ஸ்ட்ராங் நிலவில் காலடி எடுத்து வச்சோன்னு நிலவில் முதலில் காலடி எடுத்து வைத்தவர் நீல் ஆம்ஸ்ட்ராங் அப்படின்ட்டு நீல் ஆம்ஸ்ட்ராங்குடைய வாழ்க்கை வரலாறு உருவானது. இப்படி தாங்க நம்ம வாழ்க்கையில நம்ம நிலவை பார்க்கும் போதெல்லாம் இந்த இன்சிடென்ட் நம்ம ஞாபகம் வச்சுக்கணுங்க. எப்பவுமே நம்ம வாழ்க்கையில பயம், கூச்சம், தயக்கம் இந்த 3 தாங்க நம்ம வாழ்க்கைக்கான எதிரி. நம்ம தயக்கம் இல்லாம எந்த ஒரு செயலையும் நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றிகளை சாதிக்கலாங்க. நீல் ஆம்ஸ்ட்ராங் மாதிரி வாழ்க்கையில இனிமேல் எந்த சூழ்நிலையும் தயக்கம் இல்லாம நம்மளுக்கு கிடைக்கிற வாய்ப்பை சரியான நேரத்துல நம்ம பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா உண்மையிலே நம்ம எல்லாருமே உலக சாதனையாளர்கள் தாங்க. யோசிச்சு பார்க்கலாமா? என்றும் அன்புடன் உங்கள் உமா மகேஸ்வரி. நன்றி, வணக்கம்.